அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படின்ற பகுதியில் ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு. ஸோ இந்த விபத்தில் இதுவரைக்கும் 5 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலர் காயமடைந்திருக்கிறாங்க. அப்படி இந்த விபத்தில் என்னதான் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயும் போல பள்ளி குழந்தைகள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த செம்மங்குப்பம் பகுதியில் ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. ஸோ இந்த ரயில்வே கிராசிங்கில் கேட் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பள்ளி வாகனம் நின்று தான் போயிருக்கும். ஸோ அந்த ரயில்வே கிராசிங்கில் கேட் ஓப்பனில் இருந்ததால ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிராஸ் பண்ணுற நேரத்தில் சென்னையை நோக்கி ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. வந்த வேகத்தில் அப்படியே போய் அந்த வேனில் இடித்ததில் அந்த வேன் கிட்டத்தட்ட 5 மீட்டர் அளவுக்கு தள்ளிட்டு போய் விழுந்திருக்குது. ஸோ ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த விபத்தோடைய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட் கீப்பரோடைய அலட்சியத்தன்மைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு ட்ரெயின் ரயில்வே கேட்டை நோக்கி வருது அப்படின்னா, நம்மளுக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு அலர்ட் வந்துடும். ஸோ அந்த அலர்ட் வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த கேட்டை நம்ம க்ளோஸ் பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் முன்னாடி இவருக்கு அலர்ட் வந்துமே அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை அவர் க்ளோஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஓட்டுநர் என்ன நினச்சிருக்காருன்னா, இந்த கேட் ஓப்பனில் இருக்க நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்ற நேரத்தில் தான் இந்த வேன் கரெக்டாக போகவும் இந்த ட்ரெயின் கரெக்டாக வரவும் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு ரயில்வே கிராசிங்லையுமே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாருமே அங்கே இல்லை. எல்லாமே வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், ஆந்திரா மாநிலம் அப்படின்னு தான் நிறைய பேர் அங்கே பணியில் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க, தமிழ்நாட்டில் கேட் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் பணியில் வைக்கணும். அப்போ நீங்கள் வேற ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஆளுங்களை நீங்கள் இங்கே கூப்பிட்டு வைக்கும் போது நாங்கள் என்ன பேசுகிறோன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேட் கிராசிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பணி, அது கூட ஒழுங்காக செய்ய முடியல. இன்னைக்கு அப்பாவியாக ஒரு 5 குழந்தைகள் உயிர் போயிடுச்சு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால தயவு செய்து இந்த மாதிரியான விபத்துகள் தவிர்க்கணும்னா, முதல்ல நாங்கள், அதாவது எங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தர், ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல தமிழ் சார்ந்த ஆட்கள் இருந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல இந்த ஒரு கேட் அலட்சியம், அந்த கேட் கீப்பருடைய அலட்சியம் வருங்காலங்களில் நடக்கக்கூடாது. இந்த 5 குழந்தைங்களுக்குமே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.